Hi friends, welcome to my channel AM in Fly in Physics. Make your path easy. சார் பிசிக்ஸில் ஒவ்வொரு டாப்பிக்கும் நாம் எதுக்காக படிக்கிறோம் அது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு அதோடைய அப்ளிகேஷனோட சேர்ந்து நடத்தினா இன்னும் எங்களுக்கு நல்லா புரியுமேங்க சார். எஸ் சார், அஸ்வின் சொன்ன மாதிரிங்க சார், அப்ளிகேஷன் மட்டும் இல்லைங்க சார், அந்த டெரிவேஷன்லாம் எப்படி ஈஸியாக டெரிவ் பண்ணுறது, அதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்ளிகேஷனும் அந்த டெரிவேஷன் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதையும் அதோடு சேர்ந்த கணக்குகளையும் இந்த வீடியோவில் சார் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதை கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே சார். தேங்க்யூ சார், கண்டிப்பாக பார்க்குறோம் சார். தொடர் மற்றும் பக்க இணைப்பு. அன்றாட வாழ்க்கையில் இவ்வகை இணைப்புகள் எங்கெல்லாம் காணப்படுகிறது என்பதனை இப்படங்கள் தெளிவாக நமக்கு விளக்குகின்றன. முதல் படம் தொடர் இணைப்பையும் இரண்டாவது படம் பக்க இணைப்பையும் காட்டுகிறது. அன்றாட வாழ்வில் தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பினை சூழலுக்கு ஏற்றவாறு எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் என்பதனை இங்கே காண்போம். உதாரணமாக ஒரு பாம்பு ஒன்று நமக்கு முன்பாக வருவதாக எடுத்துக்கொள்வோம். அப்பொழுது அதனிடமிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்ள ஒன்று அதனை அடிக்க வேண்டும் அல்லது அதனை விரட்ட வேண்டும். அதற்காக என்னிடம் உள்ள இந்த பிவிசி பைப்புகளை பாருங்கள், வலிமையினை பெறுவதற்காக பக்க இணைப்பில் இணைத்துக் கொண்டு இவ்வாறு அந்த செயலினை செய்து முடிக்கின்றேன். மேலும் மற்றொரு சூழலில் மரத்தின் மேல் உள்ள ஒரு பழத்தினை பறிக்க வேண்டும். அப்பொழுது எனக்கு வலிமையான பிவிசி பைப்பினை விட நீளமான பிவிசி பைப் தேவைப்படுகிறது. எனவே நான் அதனை ஒன்றன் பின் ஒன்றாக இவ்வாறு தொடர் இணைப்பில் இணைத்துக் கொண்டு நான் அந்த பழத்தினை எளிதாக பறித்து விடுகின்றேன். எனவே சூழலுக்கு ஏற்றவாறு நாம் இந்த பிவிசி பைப்பினை ஒன்று பக்க இணைப்பாகவோ அல்லது தொடர் இணைப்பாகவோ அன்றாட வாழ்க்கையில் நாம் பயன்படுத்துகின்றோம். மின்தேக்கி தொடர் மற்றும் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் பொழுது அதனுடைய தொகுபயன் மின்தேக்கு திறனுக்கான சமன்பாட்டினை எவ்வாறு எளிமையாக தருவித்து அதனை ஞாபகம் வைத்துக் கொள்வது என்பதற்கு தேவையான கீவேர்டுகளையும் இந்த காணொளியில் காண்போம். மின்தேக்கி பக்க இணைப்பு. மின்தேக்கு திறனுக்கான சமன்பாடு C = Q/V ஈக்குவேஷன் 1. இப்ப இந்த பக்க இணைப்பில் தொகுபயன் மின்தேக்கு திறன் நாம் காண வேண்டும். இங்கே சமன்பாட்டை தருவிப்பதற்கான கீவேர்ட் PVC. அப்போ பேரல் கனெக்ஷன்ல வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்ட். அப்போ இந்த பேரல் கனெக்ஷன்ல இது வழியா போகக்கூடிய மின்னழுத்தம் வந்து V, இந்த மின்னழுத்தமும் V, இது வந்து மின்னழுத்தமும் V, இது எல்லாமே மாறிலியா இருக்கும். அப்போ இதுல CQ/V வந்து ரெண்டு குவாண்டிட்டி நம்ம குறிச்சிட்டோம். மூணாவது இருக்கக்கூடியது Q மட்டும்தான். அப்ப இது வழியா போகக்கூடிய Q வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் Q1, இந்த சார்ஜ் வந்து Q2, இந்த சார்ஜ் வந்து Q3. அப்ப மொத்தமா சர்க்யூட்ல போகக்கூடியது Q. எனவே நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா Q = Q1 plus Q2 plus Q3 ஈக்குவேஷன் 2 வச்சுக்கலாம். இப்போ இந்த ஒன்னாவது ஈக்குவேஷன்ல இருந்து Qக்கான சமன்பாட்டை நம்ம தருவிப்போம். அப்ப Q = C × V. அப்ப Q1 என்ன வரும்? Q1 = பாருங்க, அப்ப இங்க என்ன வருதுன்னு பாருங்க. Q1 இருக்கிற இடத்துல அங்க C1V இருக்கு. எனவே நாம என்ன பண்ணலாம்? C1 × V. அதே போல Q2 என்ன வரும்? Q2 = நீங்க என்ன பண்ணணும்னா அது இந்த செக்ஷனை பார்க்கணும். என்னென்ன இருக்கு பாருங்க, அதை பார்த்துட்டு அதே போல நம்ம என்ன பண்ணலாம்? C2 × V ன்னு எழுதலாம். அதே போல Q3 = C3 × V. இது அத்தனையுமே வந்து ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மூணாவது ஈக்குவேஷன் இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்போ CV = C1V plus C2V plus C3V ன்னு வரும். இதுல V வந்து காமனா இருக்கறனால அதை வெளியே எடுத்துறலாம். அப்ப C1 plus C2 plus C3. இந்த V ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிச்சோன்னா ரிமைனிங் பாருங்க C = C1 plus C2 plus C3. இதுதான் நமக்கு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். அதாவது பேரல் கனெக்ஷன்ல அந்த தொகுபயன் மின்தேக்கு திறன். அப்ப பேரல் கனெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த தொகுபயன் மின்தேக்கு திறன் என்பது தனிப்பட்ட மின்தேக்கு திறன்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். அதாவது எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இந்த பேரலல் சர்க்யூட் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ். மின்தேக்கி தொடர் இணைப்பு. மின்தேக்கு திறனுக்கான சமன்பாடு C = Q/V ஈக்குவேஷன் 1. இப்போ தொடர் இணைப்புல நாம இதனுடைய தொகுபயன் மின்தேக்கு திறனுக்கான சமன்பாட்டை நாம தருவிக்க வேண்டும். அதற்கான கீவேர்ட் PVC, பேரல் கனெக்ஷன்ல வோல்டேஜ் கான்ஸ்டன்ட். அப்ப சீரிஸ் கனெக்ஷன்ல என்ன வரும் பாத்தீங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய குவாண்டிட்டி வந்து Q தான். அப்போ சீரிஸ் கனெக்ஷன்ல Q வந்து கான்ஸ்டன்ட். அப்ப நம்ம இதுல குறிச்சுப்போமா? அப்போ இங்க வரும் Q, இந்த வேல்யூவும் Q தான், இந்த வேல்யூவும் Q தான். அப்ப டோட்டல் சார்ஜ் பாசிங் த்ரூ தி சர்க்யூட் Q தான்.
ஆனா இங்க ரிமைனிங் என்ன குவாண்டிட்டி இருக்கு பாருங்க, இந்த வோல்டேஜ் இருக்கா, அப்ப இந்த வோல்டேஜ் வந்து இங்க வேரி ஆகும். அப்போ இங்க V1, இங்க V2, இங்க V3. சரியா? அப்ளைடு வோல்டேஜ் வந்து இங்க V. எனவே நாம எப்படி எழுதலாம்? V is equal to V1 plus V2 plus V3. ஈக்குவேஷன் 2. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து இந்த V யோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ V is equal to Q by C. அப்ப V1 என்ன வரும் பாருங்க, V1 is equal to, அதாவது இந்த சர்க்யூட்ல இந்த ஏரியாவை நீங்க பார்த்துருங்க, என்னென்ன குவாண்டிட்டி மாறுது, என்னென்ன குவாண்டிட்டி மாறல அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ Q divided by C1. அப்ப V2 என்ன பாருங்க, V2 is equal to Q divided by C2. அதே போல V3 is equal to Q divided by C3. சரிங்களா? இப்ப இதை வந்து நம்ம என்ன சொல்லிட்டோம், ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கிட்டு இந்த ஈக்குவேஷன் 3 நாம இந்த 2ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? அப்ப பாருங்க என்ன வருது பாருங்க, Q by C is equal to Q by C1 plus Q by C2 plus Q divided by C3. இதுல எல்லாத்துலயுமே Q வந்து காமனா இருக்கிறதுனால அதை நாம இப்ப வெளியே எடுக்க போறோம். அப்போ என்ன ஆயிடுதுங்க, 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. இந்த Q அடிச்சிடலாமா? அப்ப ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1 by C is equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. இதுதான் நமக்கு ஃபைனல் ஈக்குவேஷன். இப்ப இதை டிஃபைன் பண்ணிடுவோமா? பாருங்க, அதாவது தொடர் இணைப்பில் தொகுபயன் மின்தேக்கு திறனின் தலைகீழி தனிப்பட்ட மின்தேக்கு திறனின் தலைகீழிகளின் கூட்டுத்தொகைக்கு சமம். இதே போல இயற்பியல் தொடர்பான நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன், அதை பார்த்து பயன்பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. Thank you for watching this video. See you in the next video.